சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்கே பிசாசு 3வது சோதனையை கொண்டு வருகிறான். இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம். என்ன மயக்கம்? ஐஸ்வர்யத்துக்கு உரிய சோதனையை பிசாசு என்ன செய்யறான்? கொண்டு வருகிறான். யாரும் இல்லை, உயர்ந்த மலைக்கு கொண்டு போறான். மைண்ட்ல சுத்தியும் காட்டுறான், உலகத்தினுடைய மகிமெல்லாம் காட்டுறான். இயேசுவே, நீர் சிலுவைக்கு போய் ரத்தத்தை சிந்தி இவ்வளவு அவமானப்பட்டு இவ்வளவு பாடுபட்டு இப்படியெல்லாம் எல்லாத்தையும் மறுபடியும் வாங்கணுமா? ஆதாம் இழந்து போனதை சுத்திலும் பாரு, யாருமே இல்லை. நீர் இருக்கிறீரு, பட்டுன்னு காலில் விழுந்துரும், ஒரு செகண்ட்ல கையில் கொடுத்துறேன். சுத்தியில் பாரு, யாருமே இல்லை. ஒன்று நீர் இருக்கிறீரு. ஷார்ட்கட்ல எப்படி பணக்காரன் ஆகுறன்னு சொல்லி போதிக்கிறான் பிசாசு. ஷார்ட்கட்ல எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அடுத்தவன் கண்ணில் மண்ணை வாரி தூத்தி கள்ளத்தரம தராசு நிறுத்து, கள்ளப்படி கள்ளத்தராசு எல்லாத்தையும் நிறுத்து போட்டு எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் பணக்காரன் ஆகலாம். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அடுத்தவங்க பாரு லஞ்சம் கட்டுக்கட்டாக வாங்குறான், தேவையே கிடையாது. எனக்கு மாதம் சம்பளம் போதும், கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பார், இதை பெருக பண்ணுவார், கர்த்தர் புதிய வாசல் எனக்கு தரப்பார், நான் மேலே வருவேன், நான் மேலே வருவேன். அப்போ பிசாசு பாருங்க, ஐஸ்வர்யத்தின் அடுத்த அந்த சோதனையை அவன் அங்கே கொண்டு வருகிறான். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? பரலோகத்தில் தங்கத்தில் ரோடு போட்டிருக்குது. அவர்கிட்ட கூப்பிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறான், இது எல்லாத்தையும் என்ன செய்யும் பாரும், என் காலில் என்ன செய்யும் விழுந்துரும், ஒரு செகண்டில் என்ன செஞ்சிடும் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லை, பிசாசுங்க என்ன சொல்கிறான், குறுக்கு வழியில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு வழியை சொல்கிறான். குறுக்கு வழியில் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு வழியை அவன் சொல்கிறான். சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், குறுக்கு வழியே ஐஸ்வர்யத்தை தரும். குறுக்கு வழியில போ, ஏமாத்து, கழுத்தில் கத்திய வச்சு மிரட்டி கலட்டி வை வச்சாதான் கையெழுத்து போடுவேன். பார்க்குறோம்ல சில ஆபீஸுகளெல்லாம், வை கையெழுத்து போடுறேன். இல்லை 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 இல்லை, குறுக்கு வழியில் நினைச்ச மாட்டேன். நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய கல்வாரியை விசுவாசிக்கிறேன், அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஆசீர்வாதங்களை கல்வாரி சிலுவையின் மூலம் எனக்கு சொந்தம், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் குறுக்கு வழியில் என்ன செய்ய மாட்டேன், நான் வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டேன். இந்த சபையில் குறுக்கு வழியில் வந்து பணம் சம்பாதிக்கிறத பற்றி போதிக்கவே மாட்டோம், போதிக்க வாய்ப்பே கிடையாது, போதிக்க மாட்டோம். இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் குறுக்கு வழியில் ஐஸ்வர்யவானாவதற்கு என்ன செய்யக்கூடாது, முயற்சி பண்ண. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஒரு நாளும் குறுக்கு வழியில் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏதோ சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்றீங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? லஞ்சம் வாங்கு, ஒன்றும் தப்பு கிடையாது, பிசாசு சொல்கிறான். சும்மா போ, பிசாசு ஆலோசனை கொடுக்குறான், ஆசையை தூண்டுறான். ஒரு நாள் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே இடம் கொடுக்கக்கூடாது. பாருங்க, ஆண்டவர்கிட்ட சோதனை கொண்டு வந்தோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அழைப்போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. அப்போ 3ஆவதாகவும் சோதனை பிசாசு கொண்டு வந்தப்ப எப்படி தான் சாத்தானை ஜெயிக்கிறாரு? வசனத்தை வச்சு தான். எத்தனை முறை சோதனை வந்தாலும் நம்ம எப்படி தான் சாத்தானை ஜெயிக்கணும்? வசனத்தை வச்சு தான் சாத்தானை என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டும்.
அன்றைக்கி நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு பிரசங்கர் பாருங்க சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒருத்தர் ஃபோன் பண்ணாராம் பாருங்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணப்போ சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து எனக்கு கோடிக்கணக்கான ரூபா வர வேண்டியிருக்குது, அது எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல, அதனால் உங்கள் சர்ச்சோடைய ட்ரஸ்ட்டை கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அவ்வளோ பணத்தை நான் வாங்கிடுவேன், அதில் பணம் வந்துருச்சுன்னா அதை நான் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்னுடைய இதில் எடுத்துக்கிடுவேன், அதில் இத்தனை % உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், இத்தனை கோடிக்கு இவ்வளவு நான் கொடுத்துட்றேன், உங்கள் ட்ரஸ்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு பாருங்க. இவர் சொன்னாராம், அப்படி குறுக்கு வழியில் வந்து நான் பணக்காரன்னு அவசியம் கிடையவே, நான் இப்படியே நான் இருப்பேனே தவிர கர்த்தரனை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், கர்த்தரனை உயர்த்துற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், நான் காத்திருப்பேன். அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, குறுக்கு வழியில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வீடை கட்டிட்டாங்க, அவங்க அதை பண்ணிட்டாங்க, அவங்க இதை வாங்கிட்டாங்க, அவங்க 25 பவுன் நகை வாங்கிட்டாங்க, குறுக்கு வழியில் வரமாட்டேன், வெயிட் பண்ணுவேன், காத்திருப்பேன், கர்த்தருடைய டைமுக்காக நான் காத்திருப்பேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்க. ஃபோன் பண்ணவருக்கு மூஞ்சி சுருங்கி போச்சான், புஷ்ஷுன்னு போயிட்டாரான் ஆள். எல்லாம் இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நேரங்களில், இப்படிப்பட்ட சோதனை நேரத்தில் வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்போ மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி ஜெயித்தார்? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை பட்டயமாக கேடயமாக உயர்த்தி பிடித்ததினாலே அவர் ஜெயித்தார். அப்போ நீங்களும் நானும் சாத்தானை எப்படி ஜெயிக்கணும்? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தி பிடிப்பதினாலே சாத்தானை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லார் கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 7வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை சாத்தான் மேலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வசனத்தை அவர் தெரிந்து வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து வசனத்தினாலே நிறைந்திருந்தார். பிசாசு சோதனை கொண்டு வந்த போது சாத்தானே ஒரு நிமிஷம் இரு, நான் போய் பைபிள் வாசித்து வந்துடுறேன், என்ன வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடலை. வசனத்தை ஆண்டவர் தெரிந்து வைத்திருந்தார், வசனத்தினாலே நிறைந்திருந்தார். நீங்கள் வசனத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், நீங்கள் வசனத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். பிசாசு சோதனை கொண்டு வரும்போது உடனே வசனத்தை எடுத்து உயர்த்தி பிடிக்க வசனத்தை தெரிந்திருக்க வேண்டும், வசனத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும், வசனத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். வசனத்தினாலே நிறைந்திருக்கும் பொழுதுதான் சோதனை கொண்டு வரும்போது உடனே வசனத்தை எடுத்து என்ன செய்ய முடியும்? பேச. அப்போ பைபிளை தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. பைபிளை தேடி வாசிக்கிறது தவறு இல்லை, அதுக்கு முன்கூட்டிய வசனத்தை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் பிசாசு சோதனை கொண்டு வரும் பொழுது வசனத்தை எடுத்து அம்பு மாதிரி விட கற்றுக்கிறணும், பட்டயமாக உயர்த்தி பிடிக்கணும், கேடகமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். வியாதி நேரத்திலே வியாதி வரும் பொழுது, குடும்ப பிரச்சனை வரும் பொழுது, திருமண பிரச்சனை வரும் பொழுது, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உடனே வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். பாவ சோதனை வரும் பொழுது, பாவ பிரச்சனை வரும் பொழுது வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்க இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். தேவனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி. உடைய வார்த்தையை பிடித்து கொண்டு பிள்ளைகள் வெற்றி பெறுவார்களாக, ஜெயிப்பார்களாக. இயேசு நாமத்தில் பிதாவே.